கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திருப்பூரன்ற விவகாரம் சம்பந்தமாக இன்றைய தினம் மதநலமிக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக கலெக்டர்கிட்ட போயிட்டு மேல்முறையீடு போகணும், தமிழ்நாடு அரசு அதாவது அறநிலையத்துறை போன்ற ஒரு கருத்தை வச்சுருந்தீங்க. கோயில் நிர்வாகம், திருப்பூரன்ற முருகன் கோயில் நிர்வாகம் கூட போயிருக்காங்க. ஒரு நீதிபதி அமர்வு தேவையில்லை, கூடுதல் நீதிபதி விசாரணை செய்யணும்னா சொல்லியிருக்க மாதிரியான பல்வேறு தகவல் கூட பார்க்க முடியுது. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுமக்களுக்கு இந்த விஷயமா ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இன்றைய வேகமான உலகம் பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் வாழ்க்கை என்ற மாதிரி யாரும் பெரும்பாலும் பத்திரிகை படிக்கிறதில்ல, தொலைக்காட்சி செய்தியிலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பொருளாதார வேகமான வளர்ந்துக்கிறக்கூடிய உலகத்தில் அவங்க தங்களுடைய வேலை பளுவு காரணமாக வேலைகளை தான் அதிகமாக பார்க்குறாங்களே தவிர, அப்புறம் திடீர்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த அசுர வளர்ச்சியான இணையதளத்தின் வாயிலாக ஒரு பொய்யான செய்தி, எப்பயுமே வதந்தி மின்சாரத்தோட வேகமாக பரவும் வதந்தி மட்டும். ஓகே, அது மாதிரியான செய்திகளை பரப்புறதை நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை இன்னைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ மத நல்லிணக்க அமைப்போ திராவிடர் கழகமோ பொதுவுடைமை இயக்கமோ பகுத்தறிவாதிகளோ நாத்திகர்களோ எங்களை போன்றவர்களோ கடவுள் கூடாது என்பது அல்ல. கலைஞர் பராசக்தியில் சொன்னது மாதிரி கடவுள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது. கடவுளின் பேரால் ஐயா பெரியார் சாதாரணமாக சொல்றாரு, இந்த கொடுமையான சாதியை படைத்தது யார்? ஐயா கடவுள். யார்? இந்த சாதிக்கு துணையாகக்கூடிய மதத்தை படைத்தது யார்? ஐயா கடவுள். யார்? என்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? கடவுள். யார்? இந்த சாதியையும் மதத்தையும் நம்மை மனித பிறவியை இழி பிறவிகளாக ஏற்றத்தாழ்வுடன் படைக்கக்கூடிய இந்த மனுதர்மம், கடவுள், சாஸ்திரம், சம்பிரதாயம் இது எல்லாம் அடக்கப்பட்ட இந்த மூட நம்பிக்கை உருவாக்கத்தின் மூலகர்த்தா கடவுள் என்றால் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னார். ஏன், எதற்கு, எப்படி என்று கேளுன்னு சொன்னார். இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தை உலகத்திலே பெரியார் ஒருத்தர் தான், நான் சொல்கிற கருத்தை ஏன், எதையும், எதற்கு, எப்படி என்று கேள், உன் மனதிற்கு உன் அறிவுக்கு சரி என்றால் ஒத்துக்குள், இல்லை என்றால் விட்டுவிடு. இப்போ அதை தான் சொல்கிறான். திருப்பரங்குன்றம் நாமெல்லாம் பிறந்து வளர்ந்த ஊர் மதுரை. நாங்கள்லாம் சிறு வயதில் பெற்றோருடன் அந்த மலைக்கு, தர்கா மலை மேலே இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் போய் இந்த கார்த்திகை தீபத்தப்ப காலையிலே போயிடுவோம். அப்படி வளர்ந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். இன்றைக்கு அவர் என்ன ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள். யார் உருவாக்க நினைக்கிறாருன்னா மத நல்லிணக்க அமைப்போ திராவிட இயக்கமோ இல்லை. இப்போ நாங்கள் நேற்று கூட உங்கள் பேட்டியில் சொல்லியிருந்தேன், கடவுள் மறுப்பாளரை நாங்கள் எந்த கோயிலும் இடி என்று சொல்லவில்லை. இடித்தவர்கள் யார்? நீங்கள் ராமர் பேரில் ராமர் கடவுளை வழிபடுகின்றவர்கள் இன்னொரு கடவுள் கோயிலான பாபர் மசூதி இடித்தீர்கள். திராவிட கழகத்துக்காரன் கோயில் இல்லைன்றான், கடவுள் இல்லைன்றான். ஆனால் நாங்கள் எந்த கோயில் இடின்னு சொன்னதில்லை, இடித்ததில்லை. அப்போ அயோக்கியத்தனம் யார் பண்றா? ஆன்மீகம் என்ற போர்வையில் சுயநலத்திற்காக மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தி தான். அது யாருன்னு கேட்டால் இந்து முன்னணி தான். இந்தியாவில் RSS தான். ஒரு 100 ஆண்டுகள் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் களமாக அவங்க இந்த 100 ஆண்டுகள் நாங்கள் என்ன செஞ்சோம் மக்களுக்கு அப்படின்றது RSS சங்பரிவார் கூட்டம் சொல்றதில்லை. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டால் கடவுள். அந்த கடவுள் பேரை சொல்லி மக்களை பிளவுபடுத்துவது, அந்த கடவுளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி மக்களை திரட்டி மக்களை பலியாக்குவது, இன்னொரு மக்களை, இஸ்லாமிய மக்களை அழிப்பது, இந்த மண்ணில் விரட்டுவது, அந்நியமாக்குவது, இதுதான் அவங்களுடைய வேலை. அப்படி அவங்க வெற்றி பெற்று வர்றாங்க. இப்போ ஆனால் நிரந்தரமாக வெற்றி பெற முடியாது. நீங்கள் அயோத்தியில் அவங்க பண்ண அயோக்கியத்தனமான வேலை, இந்த ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. ஆனால் வரலாறு 100 ஆண்டுகள் கழித்து நீங்கள் கட்டிட்டீங்க. ஏன் வரலாறு திரும்பாதா? வன்முறை என்பது எப்பயுமே இரு பக்கமும் கூர்மையுள்ள ஆயுதம் தான், 2 பக்கமுமே. நீங்கள் 100 ஆண்டு கால திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க, ராமர் கோயிலை கட்டிட்டீங்க. இதே மண்ணில் நீங்கள் இப்போ ஜனநாயக ரீதியாக அயோத்தியில் தோல்வி அடிச்சிருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் ராமர் உங்களை கைவிட்டார். பாஜக கட்சி அயோத்தி இருக்கக்கூடிய ராமர் இருக்கக்கூடிய
கோடிக்கணக்கான ரூபாயில் செலவு செய்த அயோத்தியில் பாஜக கட்சி ஜனநாயக முறைப்படி தோல்வி அடைஞ்சிருக்கு. காரணம், தொழிற்சாலை இல்லை, படிப்பு இல்லை, கல்வி இல்லை. உத்தரப்பிரதேசக்காரன், மத்திய பிரதேசக்காரன், பீகாருக்காரன் ஓட்டை போட்டுட்டு காலையில் இங்கே வந்துடுறான் தமிழ்நாட்டுக்கு மூட்டை முடிச்ச தூக்கிட்டு. அப்ப இவ்வளவு பெரிய இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், கல்வியில், பொருளாதாரத்தில், மருத்துவ சுகாதார முன்னேற்றம் இல்லை, அது சம்பந்தமான திட்டம் இல்லை. இந்த ராமர் கோவிலில் சொல்லி ஓட்டுனீங்க, கஞ்சி இல்லையே, படிக்க பள்ளிக்கூடம் இல்லையே, பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டான். அப்ப என்ன பண்றது, இந்த மக்கள் தோல்வி அடைஞ்சிட்டான். பாஜக கட்சி ராமர் இருக்கிற கோயிலே ஐயத்தில் தோல்வி. இதே மக்கள் திரும்ப இந்த ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்ட மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? வரலாறு திரும்பும்ல, வன்முறை திரும்பும்ல. திரும்ப மக்கள் இப்ப ஜனநாயக விழிப்புணர்ச்சி அயோத்தியில தோக்கடிச்சுட்டான். இந்த ராமர் கோயிலால் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி நாளைக்கு வந்துரும்ல. இப்ப அந்த வேலையை தமிழ்நாட்டில் அரசியல் களத்துல யாரோ இறக்கி விட்டு பார்க்கிறான். விஜய் இறக்கி விட்டு பார்க்கிறான், சைமன் சீமான் இறக்கி விட்டு பார்க்கிறான், யாரோ இறக்கி விட்டு பார்க்கிறான். எதுவும் இங்க நடக்கல. அதிமுகவை பல்வேறு கூறுகளா பிரிக்கிறான். இப்ப இங்க கடவுள் வர சொல்லி அவனால இங்க எதுவுமே பண்ண முடியல. இப்ப என்ன பண்றான், திருப்புறங்குன்ற மலையை குறி வைக்கிறான். இது RSS பாஜக அஜெண்டா. ஆனா மக்கள் இதை பற்றி கவலையே படல. ஏண்டா, கோயிலுக்கு போறதுல பிரச்சனை இருக்கா? நாளைக்கு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள், நேற்றைக்கு முன்தினம் 5 லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? பழனி உத்தரத்துல பிரச்சனை இருக்கா? வைகாசி திருவிழாவில் பிரச்சனை இருக்கா? 6 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இதுல திருச்சபையில பூரா, சர்ச்சில் பூரா அவங்க திருச்சபை நடந்துகிட்டு இருக்கு. மசூதிகள், பள்ளிவாசகள்ல அவங்க பாங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க, தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவாதிகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்தியாவிலே ஜனநாயகம் இங்கே தவழ்ந்து விளையாடு. தென்றல் காட்டுற தமிழ்நாடு தான் இருக்கு, அழகா இருக்கு. இதை ஊர் விளைவிக்கணும்னு வர்றான். ஆனா இங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாம் கேக்கு இந்து சகோதரர்கள்ட்ட அண்ணன் தம்பியா பழகி, கிறிஸ்துவர் யார் பூரா ஐரோப்பிலேருந்து வந்தோம்னா, என் தம்பி யாராண்டா கிறிஸ்துவனா இருக்கான், எங்க அண்ணன் யாராண்டா முஸ்லீமா இருக்கான். இஸ்லாம் ஆனவன் தானே, இஸ்லாம் ஆனவன், கிறிஸ்தவன் ஆனவன் நம்ம ஆளு. அதனால ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி அவனுக்கு கொடுக்குறேன், இவன் தீபாவளி அன்னைக்கு போய் அவனுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறான். இங்கதான் இந்த சமத்துவம். இதற்கு காரணம் ஈரோட்டு சிங்கம் வெண்டாடி வேந்தர் பெரியார் திராவிட கருத்தியல். இதை எப்படியாவது அசைக்கணும்னு பார்க்குறான், டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறான், மக்கள்கிட்ட திணிக்கணும்னு பார்க்குறான். நீங்க ஆத்திர அழகர் இருக்கிறார். தென்பாண்டி சீமையில மிகப்பெரிய திருவிழா தெற்கு சீமையில ஆத்திர அழகர் இருக்கிறதான். 2021 தேர்தல் அன்னைக்கு காலையில் தேதி குடிச்சுட்டாங்க. 6:30 மணிக்கு அழகர் இறங்கிட்டார், 8 மணிக்கு வாக்குச்சாவடி. பிஜேபிக்கு ஓட்டு போட்டான். பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டான். நேர உதயசூர்னு தேடி கண்டுபிடிச்சுதான் ஓட்டு போட்டான். இங்க கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, இங்க இந்துவாக இருப்பார்கள். அதாவது என்ன சொல்லியிருக்கேன், இந்துத்துவாவாக இருக்க மாட்டார்கள். இப்ப காந்தி இந்து, மகாத்மா காந்தி. இந்துத்துவ யாரு? அவன் தான் RSS. அவன் தான் இப்ப திருப்பரங்குன்ற மலையில போய் நாங்க தர்காவுக்கு மேல போய் தீப துணி ஏத்த போற தூண் இல்ல அப்படின்னு சொல்றான் பாருங்க. இவன் தான் இந்துத்துவா. இவன் யாருன்னு கேட்டா இவன் தான் கோட்சே, இவன் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தவன். இப்ப 2 இருக்கு, இந்துத்துவா இந்து. மகாத்மா காந்தி ராமனை வழிபட்டார். அவரு துப்பாக்கி குண்டால் ராமன் பேரை சொல்லி சுட்டாவன் யாரு? அவன் தான் இந்துத்துவா கோட்சே. சாவாக்காரால், கோல்வார்காரால், மோடியால், அமித்ஷாயால், அவன் தான் அந்த மகாத்மா காந்தியை சுட்டவன். அவன் ராம் சுட்டான். இவர் ராம் 2 பேருமே ராம தான் வழிபட்டாங்க. ஆனா இவர் வழிபட்டது இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் இல்ல, கிறிஸ்துவர்கள் அந்நியர்கள் இல்ல. நாம் அனைவரும் சகோதரர்கள் சொன்ன ராம். அவன் என்ன சொல்றான், கிறிஸ்தவ நமக்கு அந்நிய, நமக்கு இஸ்லாமிய அந்நிய, இந்துவா இருக்கிறவங்களே சூத்திரன் இருக்கான். அவன் பார்ப்பனர்களை தவிர அனைவரும் சூத்திரன், பஞ்சமன், சத்திரியன், வைசியன், இவனெல்லாம் பாப்பானுக்கு வப்பாட்டி மக்கள் சொல்றவன் தான் அந்த ராம். அந்த ராம் கூட்டம் தான் பாஜக, அந்த ராம் கூட்டம் தான் அமித்ஷா, கோல்வாக்கர் கூட்டம் தான் அமித்ஷா. அந்த அமித்ஷா கூட்டம் மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம். முருகன் மலையில நாங்க தர்காவை போய் இடிச்சிட்டு மேல போய் நாங்க தீப ஏற்றுவோம்னு சொல்றேன். இதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் இந்துத்துவம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாருங்கடா, இந்து
அவன் இந்துத்துவா மாற மாட்டான். உத்தரப்பிரதேச இந்துத்துவா மாறிதான் பாபர் மசூதியை இடிச்சுட்டான், வேடிக்கை பார்த்துட்டான். இப்ப இங்க என்ன சொல்றேன்னு கேட்டா ராஜா சொல்றான், அதுதான் ராஜா ராஜா சொல்றான், தவறா புரிஞ்சுக்கிட்டான். இங்க இந்துத்துவாலடா ராஜா, டேய் ராஜா நடக்காடா ராஜா, இந்த மண்ணு வேற, இது பெரியார் மண்ணுடா ராஜா, இந்த மண்ணுல நீ மதுரையை அயோத்தி ஆக்கி விடுற. அன்றைக்கு அத்வானிய கோயிலை மசூதியை இடித்த அத்வானிய விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் ராஜாவுக்கு சொல்றேன், போட்டிருக்க ட்வீட்ல டிசம்பர் 6 அயோத்திக்கு மட்டுமல்லண்டு திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குண்டு. நான் நேற்றுன்னு சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுவேன், எப்பயும் சொல்லுவேன். அங்க விட்டுட்டாங்க அத்வானிய, முரளி மனோகர் ஜோஷிய. இங்க ஒரு பய தர்கா கிட்ட போய் எங்கள் சகோதரர் துப்புளுக்குடியவர்கள் இஸ்லாமியர்கள் வணங்குகின்ற, நாங்க முருகன் கோவிலுக்கு ஆபத்து என்றாலும் வருவோம், சர்ச்சை அடிச்சாலும் வருவோம், சரியா, தர்காவை இடிச்சாலும் வருவோம். நாங்க அனைத்து வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்ற மத நல்லிணக்கவாதிகள். அதனால நீ அயோத்திய நினைச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டா, இங்க நீ தர்காவை ராஜா இடிச்சு பார், உனக்கு சவால் விடுறேன். அங்க ஒரு கல்ல உருகுனா உன் வீடு காரக்குள்ள இடிவிடும். அடுத்த நிமிடம் ஒரு நொடி நீங்க அடிச்சா அங்க அடிப்போம், ஒன்று இங்க அடிச்சு வரட்டும். வன்முறையானு கேட்டால் நீ வன்முறையை தூண்டுனா அமைதியாக இருந்துட்டா உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கவாதிகள். தமிழ்நாடு அமைதியா இருக்க மாட்டான். காரேஸ்வரா அவனுக்கு சப்போர்ட் பண்ற சில சிங்கிய மீசிங் தாடி வச்சுட்டு சில பேர் அலையிறான், உழப்புவாதிகள், பிழைக்க வழி இல்லாதவன் சாதியின் பேரை சொல்லி மதத்தை பேரை சொல்லி பட்டையும் கொட்டையும் போட்டு சில சாதி பேரை வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு சில பேர்களை சொல்லிட்டு தலைவர்களை சொல்லிட்டு அலைகிற நாய்களுக்கெல்லாம் எச்சரிக்கை. நாங்கள் வன்முறையை விரும்பலை, திராவிட மாடல் அரசு சரியா போயிட்டு இருக்கு. ஆனா அயோத்தியை நினைச்சிட்டு நீ இங்க வந்துடாத. எனக்கு கிடைக்கிற தகவல் இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு எப்படின்னு கேட்டா, அதான் அந்த வரலாறை சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய கல் நாளைக்கு ஏற்றுறாங்கல்ல, அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கருவறைக்கு மேல நேரம் உச்சி பிள்ளையார், அந்த உச்சி பிள்ளையார்ல தான் ஏத்துறாங்க தீபம். இது எப்பன்னு கேட்டா, இதுக்கு சான்று ஒரு நீதியரசர்ன்றவர் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீதி தவறாமல் இருக்கும். பாண்டிய மண், இந்த பாண்டிய மண்ணில் நீதி தவறிட்டேனா அப்படின்னு சொல்லி பாண்டிய நெடுஞ்செழி தாண்டா உலகத்திலே ஹார்ட் அட்டாக்ல முத செத்த ஊர்றா. அதை விட அவங்க மனைவி, என் கணவர் தவறான தீர்ப்பு வழங்கிட்டாரா அடுத்த நொடியே. அப்பேற்பட்ட ஊர்ல நீதியரசர் சாமிநாதன் தீர்ப்பு வழங்கிட்டீங்க, அநியாயமான தீர்ப்பு வழங்குறீங்க. தப்பு தாளங்கள் இருக்கு, பரிசீலனை பண்ணணும். உங்க நடவடிக்கையை பரிசீலனை பண்ணுங்க. மதுரை மக்களின் சார்பாக கேட்கிறோம். மதுரை என்பது மத நல்லிணக்க பூமி, சமய நல்லிணக்க பூமி, சமூக நல்லிணக்க பூமி. இந்த பூமியில RSS கனவு ஒருபோதும் நடக்க அனுமதிக்க மாட்டோம், எச்சரிக்கை. இப்ப சான்றுகளும் ஆவணங்களோடு தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படும். ஓகே, நேற்றைக்கு நீதியரசர் சாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு எந்த அடிப்படையில் தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கல்லில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று எந்த அடிப்படையில் அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்? ஒரு தீர்ப்புல விளக்கம் வரணும். இன்னும் சான்று இருக்கு, இன்னும் ஆவணம் இருக்கு, இந்த அடிப்படையில் நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். இது போல அவசரமாகவும் அவசியமாகவும் நாளைக்கு நிகழ்ச்சி, இன்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஒரு கலவரத்துக்கு நாமே பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கக்கூடாது. இது தீ வைக்கிற மாதிரி தான் இந்த தீர்ப்பு இல்லது. இது ஒரு கலவரத்துக்கான தீப்பந்தத்தை RSS இந்து முன்னணியிட்ட கையெழுத்து கொடுக்கிற தீர்ப்பு தான். இது அப்படியே ஒரு தீர்ப்பு, தீர்ப்பு அல்ல, தீ வைப்பு. கலவரத்துக்கு தீ வைக்கின்ற தீப்பந்தத்தை எடுத்து கையவர்களிடம் RSS இந்து முன்னணி பயங்கரவாத RSS கூட்டத்திட்ட ஒப்படைக்கிறதா, கொடுக்கிறதா. நாங்க சொல்றோம், இன்னைக்கு நாளைக்கு ஏற்றப்படுகின்ற உச்சி பிள்ளையார் கோயில் முருகனுடைய கருவறைக்கு மேல இருக்கு. அதுல பல 100 ஆண்டுகளாக
அங்கேதான் திருக்கார்த்திகேயனுக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. மக்கள் இதில் பொதுமக்கள் யார் அங்கே இங்கே நான் போய் வழிபட்டு வர்றான், கும்பிட்டு வர்றான் முருகனை அமைதியான முறையில். அதான் மதுரை. இதுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டால், திருமல் நாயக்கர் கல்வெட்டு இருக்கு. திருமல் நாயக்கருடைய காலத்து கல்வெட்டு சான்றா இருக்கு. இதை பசும்பொன் பாண்டியன் சொன்னா வித்தியாசமா இருக்கும். இதை திருப்பரங்குன்றம் கோயில் தலைமை அர்ச்சகர் ராஜாப்பட்டர் மற்றும் அர்ச்சகர்கள் ஸ்தானிகர்களின் கருத்து இதுதான். இப்ப நீதியரசர் சுவாமிநாதன் கொடுத்துருக்காருல்ல, மேல போய் தர்காவுக்கு மேல போய் ஏத்துறாங்க, அதுக்கு ஏதாவது ஆவணம் இருக்கா? அது மட்டும் இல்ல, நீங்க 2014ஆம் ஆண்டு சுப்பிரமணியன் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு. எப்படி வழக்கு போடுறாருன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றக்கூடாது, அப்படி ஏத்துனா அது ஆகமத்துக்கு சரியானது அல்ல அப்படின்னாரு. முதல் ஆகமம்னா என்னன்னு தெரியல, அதுக்கு வழக்கம் இருக்கா? நான் நீதியரசரை கேட்கிறேன், இந்து முன்னணிக்கார கேட்கிறேன், இந்து முன்னணிக்கு ஜால்ரா அடிக்கணும்னு கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் காரனை கேட்கிறேன். ஆகமம்னா என்னடா? ஆகமத்துக்கு அர்த்தமே இல்லை. ஆனா அது ஒரு வழக்கு சுப்பிரமணியன் என்பவர் 2014ஆம் ஆண்டு போடுறாரு. ஆனா வழக்கை விசாரித்த நீதியரசர் வேணுகோபால் உச்சி பிள்ளையார் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது ஆகமத்துக்கு புறம்பானவர்களுக்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்றாரு. நான் இப்ப கேட்டேன்ல தான் கேட்கிறாரு, ஆதாரம் இல்லை. அப்ப 19/422/2014 WPMD நம்பர் 19/422 4/12/2014 அன்று இந்த வழக்கை சுப்பிரமணியன் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறார் நீதியரசர் வேணுகோபால். அதன் பின் WMD நம்பர் 15/24/2014 மேல்முறையீட்டுக்கு போறாங்க. மேல்முறையீட்டில் நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் பேசி உங்களுக்குள்ள சமரசம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோயில் நிர்வாகமும் தர்காவும் பேசி சமரசாயி 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியா போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிலையில தான் 7/12/2012 இந்த தீர்ப்பு, இது அதாவது மத நிலையத்தை சீர்குலைக்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்துருது. கடந்த 1996ஆம் ஆண்டு இந்து முன்னணியுடைய தான் ஆரம்பிச்சு வச்சவன், இந்து முன்னணி நிர்வாகி ராஜகோபாலனை எதிராக இந்து பக்தோர் சபை தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அதாவது இந்து முன்னணி இவனுக்கு எதிராக அவன் வழக்கு போடுறான். அவன் இந்த தீபம் பிரச்சனையா மேலதான் ஏற்றணும், தர்காவுக்கு மேலதான் ஏற்றணும்னு சொல்றான். அப்ப இந்த வழக்குல என்னன்னு கேட்டா, 1996 தீர்ப்புக்கு பின் உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூண் பாரம்பரியமாக தீபம் ஏற்று புனிதமான விட என முடிவு செய்து திருப்பரன் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றி வருகிறது. உண்மை இவ்வாறு இருக்க தர்காரில் உள்ள எல்லைக்கல்லை தூபத்தூண் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு 1996 வந்துருது. இப்ப ராமர் ரவிக்குமார் ஒருத்தன் கோயில் நிர்வாகத்தில் இந்த ஆண்டு நாங்கள் வந்து மேலதான் போய் தர்காக்கு மேலதான் ஏற்றுவோம்னு சொல்றான். இந்த வழக்கு சம்பந்தமாக 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு ஏற்ற வேணாம்னு சொல்லிடுச்சு. 2 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு ஏற்ற வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி இவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு நீதிபதி எப்படி இந்த தீர்ப்பு கொடுக்க முடியும்? இவர் பல்வேறு தீர்ப்புகளை இவர் வந்து சங்கடப்படுறாரு. எனக்கு வந்து என்னை வந்து பார்ப்பனர்ன்றாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கை நீங்க யாருன்னு காட்டுது. நீங்கள் நீதியரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, உங்களுடைய கடந்த கால கரூர்ல இதே மாதிரி ஒரு வழக்கில் எச்சில் இலையில பார்ப்பனர் சாப்பிட்ட எச்சில் இலையில சூத்திரன் உருளலாம். அது 2 நீதிபதிகள் தீர்ப்பு வந்து இது சுகாதாரத்துக்கு தீங்கானதுன்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துருச்சு. நீங்க சிங்கிள் ஜட்ஜா இருந்து அது ஆகம விதிப்படி உருளலாம்ட்டீங்க. இதுக்கு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி உங்க மேல உச்ச நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமைப்பு கூட்டு வச்சிச்சு. நீங்க அதையும் கேட்கல. இப்ப இந்த விவகாரத்துல, திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஒரு கமிஷன் போட்டு வழக்கறிஞர்கள்
இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை அழைத்து சென்று நீங்களே நேர்மையாக பார்வையிட்டிருக்கலாம். நீங்க தர்கா நிர்வாகத்தையும் கேட்கல, ரவிக்குமாரையும் கேட்கல, யாரையும் கேட்காம நீங்களா போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஆண்டு முதல் ஏத்தலாம்னா என்ன அர்த்தம்? ஒரு சிவில் உரிமையை நிலைநாட்டுவது சிவில் கோர்ட்டு தான் நிலைநாட்ட முடியும். நீங்கள் நிலைநாட்ட உரிமை உங்களுக்கு இல்லை. அது எப்படி நீங்கள் நிலைநாட்டுறீங்கன்னு தெரியல. உங்கள் தீர்ப்பில் தவறானதாக வருது. நீங்கள் ஆதாரம் எதையும் சொல்லலை. மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த இப்போ நாங்கள் யாரும் திருப்பரங்குன்ற முருகனுக்கு பங்கு விளைவிக்கல. இன்னைக்கு கோயில் நிர்வாகம் நாங்கள் எல்லாம் காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவரே நேற்று திருப்பரங்குன்றத்தில் மதுரை இருக்கக்கூடிய மத நல்லிணக்க அமைப்பெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு நீதியரசருடைய சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போயிருக்கு கோயில் நிர்வாகம். இவங்க என்ன சொல்றாங்க? இந்து முன்னணி கோரிக்கை என்ன, RSS கோரிக்கை. ராஜா என்ன சொல்றான்? கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கோயிலை பூரா ஒப்படைச்சிட்டு அறநிலையத்துறை வெளியேறுன்றதான் கோஷம். ஆனா இன்னைக்கு கோயில் நிர்வாகமே மேல்முறையீடு போயிருக்கு. இப்ப இந்து முன்னணிக்கார் எங்க போவ? ராஜா கோஷம் என்ன ஆச்சு? ஏன் இரட்டை வேடா? இப்ப அந்த கோயில் ராஜபற்று சொல்றாரு, ஸ்தானியர்கள் சொல்றாங்க, அர்ச்சகர் சொல்றாரு, நாயக்கர் காலத்துக்கு முன்பு இருந்தே இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. நீங்க பிரிவி கவுன்சில் 1920 என்ன சொல்றா? திருப்பரங்குன்றம் மலை அவங்களுக்கு எல்லை இருக்கு, தர்காவுக்கு எல்லை இருக்கு, நெல்லித்தோவு போய் எல்லை இருக்கு, சமணர் மலை பௌத்த மலையா மாதிரிச்சு அவங்களுக்கு எல்லை இருக்கு. இப்ப இவங்க சொல்ற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா உச்சி மலையில எல்லை கல்லுன்னு சொல்றாங்க. ஆனா தர்கா நிர்வாகம் என்ன சொல்லுது? எங்க தர்காவுக்கு உட்பட்டு தான் அந்த இடம்னு சொல்றாங்க. இப்ப தர்காக்காரங்களே கூட முருகனுக்கு தீபத்துக்கு கார்த்திகேயத்தை கூட தயாரானவங்க தான். ஆனா வம்பு அது இல்லை. அவங்க மத நல்லிணத்துக்கு தயார், கோயில் நிர்வாகம் தயார், மக்கள் தயார். கலவரக்காரன் யார்? ராஜா போன்ற RSS காரன். அவனுக்கு கூலி வாங்கிட்டு மதுரையில் 4 ஜாதிக்காரன் திடுறான். மீசையும் தாடி வச்சு பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு திடுறாங்க 4 பேர். அடியாட்கள் திடுறான். பலகாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துற மக்கள் மதுரை மக்களா? இப்ப நான் நிர்வாகத்துக்கு மதுரை காவல்துறை ஆணையருக்கு சொல்றேன். நீதியரசர் இன்னைக்கு கடுமையா உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவு எதுல இது மாதிரி உத்தரவு போட்டிருக்கீங்களா? மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு கடுமையான உத்தரவு போடுறாரு. இதை அமுல்படுத்தியே தீர வேண்டும். நாளைக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இது ஏற்கனவே திருப்பரங்குன்ற விவகாரம் சம்பந்தமா ஆடுகோழி பலியிட விஷயமாக 2 நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நீங்க சிவில் கோர்ட்ல உரிமையை கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது சிவில் கோர்ட்ல போக வேண்டியதானே, நீங்க சொல்ல வேண்டியதானே. அவங்க தர்கா நிர்வாகம் எங்க எல்லையை அளப்போன்றாங்க. இந்த கோயில் நிர்வாகமும் அளக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஏன் நீங்க சமரசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க? யாருடைய வாதத்தை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? காலாவாசம் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப மதுரையில பாரதிய ஜனதாவுடைய, RSS உடைய, இந்து முன்னணிய, இந்து சேனா, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்பாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இங்கே ஒரு சாதிய கலவரத்தை தூண்டலான்னு பாக்குறீங்க, நடக்கல. திருமாவளவன் விஷயத்துல அதான் அவங்க பண்ணாங்க. அப்புறம் காணாம இப்ப அதுக்காக போராட காணாம ஹரிநாடார் முத்துராமலிங்க தவிர ஒரு லோக்கல் தலைவர்ன்றான். அதுக்கு ராஜீவ்காந்திக்காக போர் கொடி தூக்கிய வீராதி வீரங்க இதுக்கு தூக்க காணாம முத்துராமலிங்க தவிர வச்சுதான் அரசியல் பண்ற, புலப்பு நடத்துறான், வைர விளக்க எல்லாம் பண்றான், தீபாவளியை கொண்டாடுறான். கரெக்டா அக்டோபர் மாசம் வந்தா தீபாவளி வந்துடும். ஆனா முத்துராமலிங்க தவிர லோக்கல் தலைவர் ஒருத்தன் பேசுறான், நாம் தமிழ் கட்சிக்கு அங்க போய் கை கொடுக்குறான். அப்ப முத்துராமலிங்க தவிர வியாபார பொருளா மாத்திரம் அவன் தான் இங்கேயும் வியாபாரியா மாறுறான், ராஜாவுக்கு கை கூலியா மாறுறான். இல்ல இந்த சம்பவத்துல அவங்க அமைதியா இருக்காங்க. இந்து முன்னணிலாம் இந்து முன்னணியா அமைதியா இருக்கான்னு அந்த தீர்ப்பு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமோன்ற சந்தேகங்களுக்கு ஏற்படுகிறது. அவங்க 30ஆம் தேதி நாங்க நாங்க அங்க போய் தீபம் ஏத்துவோம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் கேட்டிருந்தான். நாங்க 1ஆம் தேதி மதுரை நினைப்பு கேட்டிருந்தோம். அவன் நடத்துறதுனால அவனை கொடுத்தா எங்களுக்கு கொடுன்னு கேட்டிருந்தான். ஆனா 30ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தீர்ப்பு நமக்கு சாதகமா வரப்போகுது. அப்போ ஒரு நம்பிக்கையை ஒரு சாராருக்கு எப்படி நீதியரசர் ஏற்படுத்துறாரு? சாமிநாதன், நீங்க வருத்தப்படுறீங்க, உங்க தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரும் சொல்லி இந்து முன்னணி ராஜா ஒரு பதிவு போடுறாரு. உங்க தீர்ப்புக்கு முன்னாடி
டிசம்பர் 6 அயோத்திக்கு மட்டுமல்லன்னா பலகானத்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. எச்ராஜா பேசுறான். என்ன பேசுறான்? நாங்க மதுரை அயோத்தியா மாத்தோம்னு பேசுறான். நாங்க நல்லிணக்க அமைப்பு, மதுரை நல்லிணக்க அமைப்பு சார்பா புகார் கொடுத்துக்க எஃப்ஐஆர் இருக்கு. முருகன் மாநாட்டில் பேசுறாங்க. முருகன் மாநாட்டை நடத்தினதே அன்னைக்கு வன்முறையை தூண்டுறதுக்கு தான். இப்ப நீதியரசர் இவ்வளவு அவசரமா ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சி பிள்ளையார் ராஜாப்பட்ட அருமையா சொல்ற முருகன் கருவறைக்கு நேரம் இருக்குது அப்படின்றாரு. அதை ஏற்றிட்டு இருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதி வாழ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள், அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினர், பொதுமக்கள்லாம் ஆட்சித் தலைவரை சந்திச்சு வழக்கம் போல் ஏற்றத்தில் ஏற்றணும், இதை ஏற்றக்கூடாது சொல்லிருக்காங்க. மேல்முறையீடு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு சிங்கிள் நீதிபதி வழங்கிய தீர்ப்பை கட்டுப்படுத்தாது. ஓகே, 2 நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தான் இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் சொல்றதா உயர் நீதிமன்றம் கேட்கணும். 2 நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தான் ஒரு சிங்கிள் ஜட்ஜி கேட்கணும். அதனால இது மேல்முறையீடு போயிருக்க வேண்டியதே இல்லை. நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம் மலையில எவனையும் ஏற விடக்கூடாது. இந்து முன்னணிக்காரனா RSS காரனா அதில் கவனமா இருங்க. எங்களுக்கு கிடைக்கிற செய்தி, எச் ராஜா இந்து முன்னணி பயங்கரவாத அமைப்புகள், காவி கூட்டம்னால பயங்கரவாதி தானடா. மகாத்மா காந்தியை கொலை செய்த நீங்க, தேசப்பிதாவை இந்த நாட்டில் அழிச்ச குண்டவங்க தானடா நீங்க. பாபர் மசூதி வரலாற்று சின்னத்தை இடிச்ச களவாணி பேதான முள்ளமாரி பேதான பாஜக இருப்பான். மோடி ஆதரிக்கிறவன் யாரு? இந்த எச் ராஜா ஒரு ஆளு, பீகார்ல இருந்து இங்க வந்த ஒருத்தன் பீகாருக்காரன். அவன் உட்காந்துட்டு நாங்கள் மதுரை அயோத்தியாகனா நாங்கள்லாம் மதுரையில் பூர்வ குடி உஸ்மா விட்டுருவோமா, புளியங்கா பிடிக்கிட்டு நிற்கிறியா? துண்டு இல்லாமல் துணி இல்லாமல் ஓடி போவோம் மதுரையை விட்டு, அடிச்சு வரட்டும். நாங்கள் வன்முறையை போகல. நீங்கள் அமைதியாக இருக்கான்னு கேட்டால் நாளைக்கு நாங்கள் இந்த தீர்ப்பை வச்சு மலை ஏறுவோம்னு நினைக்கிறேன். மலையிலேருந்து உருட்டி விட்டுருவோம். எழுதி வச்சுக்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 இன்ச் தர்கா இடத்தை பாதுகாப்போம். முருகனுடைய கோயிலுக்கும் பாதுகாப்பு, பௌத்தர் மலைக்கும் பாதுகாப்பு. மீதி எஞ்சிடக்கூடிய மலை என்ன? தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்புறம் நீ அங்கே சொன்ன என்ன அர்த்தம்? நீ மத நல்லிணக்கத்தை பேணுவதாக இருந்தால் இப்போ அழகர் ஆற்றுல ஒரு அன்னைக்கு பார்த்தா நம்ம இஸ்லாமிய சோழில் வரிசையாக சாப்பாடு கொடுத்து கலரை கொடுத்துக்கிட்டு வரிசையாக வரவேற்பாங்க. அது மாதிரி அவங்களே சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவங்க. ஆனால் மக்கள், இந்து மக்கள், இந்த திருப்பூர் மக்களே கலெக்டரை பார்க்குறாங்க. சாதி சண்டையும் கிடையாது, மத சண்டையும் கிடையாது. ஏன்னா தந்தூரி அங்கே நடத்துகிறாங்களே தர்கால, அதையெல்லாம் அங்கே போய் வெட்டுறது யாரு? நம்ம அகமுடைய சகோதரர் தான். திருப்பூரோட மலையை சுற்றி எல்லை சாமி தானே இருக்கு. மாரியாத்தா, காளியாத்தா, பேக்காமை, விரும்பாண்டி, உச்சாணி தானே மலையை சுற்றி நிலையூர், வண்டி எல்லாம் நம்ம சாமி தான் இருக்கு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறி வெட்டிட்டு தான் இருக்கும். முருகனை சுற்றி அதான் நான் நீதியரசரை கேட்குறேன். மணிமேகலை குறவஞ்சி படிங்க. குறவஞ்சியில் முருகனுக்கு திருப்பூர் மலையிலே முருகனுக்கு நேர்த்திக்கடை நேர்ந்து எங்கள் பகுதி உசுலம்பட்டி ஆளுங்க கடை வெட்டியிருக்காங்க, ஆட்டுக்கடை. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ மணிமேகலை தீர்ப்பு, மணிமேகலை என்ன சொல்றீங்க? திருப்பூர் மலை இருந்துச்சுன்றீங்க. மலை இருந்தது. இப்போ நீங்கள் உங்கள் தீர்ப்பு எப்படின்னா கம்பை கையில் எடுத்து கொடுக்குறீங்க. இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பால் இங்கே நீங்க யார் அப்படி பார்த்தா வரலாறு பேசுனா நீதியரசர் நான் என்ன கேட்க, நீங்க யாரு? இஸ்லாமியர் ஆக்கிரமிப்புனா பார்ப்பனர்கள் யாரு? நாங்க வரலாறு பேசுவோம்ல. கைபர் போல் கணவாய் வழியாக வந்தவர் தானே, அப்படி வரலாறு போகுமா? இந்த மண்ணு திராவிட மண்ணு இல்லையா? நீங்க வரலாறு பேசுனா இஸ்லாமியர்கள் யார்? இஸ்லாம் ஆனவன் தானே இஸ்லாம். உங்களை மாதிரி கைபர் போல் கணவாய் வழியாக வந்தவர்கள் இல்லையா? ஆடு மாடு மேய்க்க அந்த கூட்டமும் இல்லை இஸ்லாம். அவன் 4 தடவை எடுத்து பார்த்தா அவன் நம்ம சொந்தக்காரன் முத்துமாயை தவிர இருப்பான், பெரியசாமி தவிர இருப்பான். அவனை நீ படிக்கக்கூடாத ஜாதி, அவனை கோயிலுக்கு வரக்கூடாத ஜாதி, நீ கோயில் பகுதியில் இருக்கக்கூடாத ஜாதின்னு சொன்ன. ஏன் நம்ம லட்சுமி ராய் வழக்கறிஞர்கள் ஏன் நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்கள் புத்தகத்தை படிங்க. எல்லாமே அவன் கொடுமை தானே. மேல் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? எல்லாமே நீதானே பண்ண. படிக்காது. படிச்சா ஒருத்தன் படிக்கிறத கேட்டாலே அவன் காதில் ஈச்ச காய்ச்சி ஊத்துன்னு சொன்ன. படிக்கிறத நாக்கில் சொன்ன நாக்கு அருன்னு சொன்ன.
இதெல்லாம் பேசணும்ல நாங்க. மணிமேலை சிவனேசன் குறவஞ்சி பேசுங்க. குறத்தையே தானே நம்ம குறவட்டு பிள்ளை, நம்ம சகோதரி. குறத்தை யாரும் இல்லை, நம்ம சகோதரி. இவன் தான் பிரிச்சு வச்சிருக்கானே மனு திருமணத்தில். நம்ம சகோதரி தானே அவரு திருமணம் முடிச்சிருக்காரு. அவங்க வேட்டையாடுகிற சமூகம் தானே, வேட்டையாடி தானே விருந்து வச்சிருக்காங்க முருகனுக்கு மாமனார் வீட்டில். பருப்பு நெய்மா கொடுத்தாங்க. அதனால இந்த தீர்ப்பு எப்படின்னு கேட்டா, ஏற்கனவே பெட்ரோல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ வச்சு மேற்கொண்டு பெட்ரோல் ஊத்துற மாதிரி தீர்ப்பு. தீ அணைக்கிற தீர்ப்பு இல்லை. இப்ப நாங்க சொல்றது தீ அணைக்கிறது. மக்கள் கொதிப்பா இல்லை. யாரும் மக்கள் நேரம் போய் ஏத்தியே திருமணம் சொல்லாது. எல்லைக்கல் ரோட்ல இருக்க எல்லைக்கல்ல பூரா ஜாமி ஆக்கிடுவான். ரோட்ல எல்லைக்கல் இருந்துச்சு, அதை பூரா ஜாமி ஆக்கிடுவான். அந்த விவேக் ஒரு படத்துல சொன்னது மாதிரி, ரோட்ல எல்லைக்கல் இருந்துச்சா அதுக்கு ஒரு குங்குமத்தை வச்சு எலுமிச்சத்தை போட்டு அதை ஒரு எல்லை சாமி ஆக்கிடுவான். அது மாதிரி அது எல்லைக்கல்லுன்னு சொல்றாங்க. தர்கா நம்ம எங்க இடம்ன்றாங்க. அது சர்வே பண்றதுக்கு இந்து கோயில் நிர்வாகம் ஒத்துக்குருச்சு. இந்து கோயில் நிர்வாகம் தான் கோயில் நடத்தணும்னு சொல்ற RSS இதுலயே பெண் வாங்குற அவங்க திட்டம். எனக்கு தெரிஞ்சு தர்காவை அதோட இன்னொன்னு சொல்றாரு தீர்ப்புல, ஒரு 5-6 அடிப்படி தான் உள்ள போகணும். தர்காக்குள்ள போய் அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன் அவங்க இந்த இடத்துக்கு போறாங்கன்னு நோக்கம் முடிச்சுக்கிட்டீங்களா? அந்த இடத்துக்கு போய் முருகனுக்கு தீபம் ஏத்தினாதான் முருகனுக்கு ஆகம விதிப்படி சரியா சொல்லு, ஆதாரம் போடு. இப்ப கல்வெட்டுல திருமல் நாயக்கர் காலத்துல இருந்து இந்த இடத்துல தான் ஏத்துறோம். கருவறை எங்க இருக்கோ அதுக்கு மேல ஏத்துறோம்ட்டான் ராஜபட்டர் சொல்லிட்டான். ஸ்தானியர்கள் சொல்லிட்டாங்க. இன்னொரு பேராசிரியர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணவர் திருமல் நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்தே இந்த இடத்துல ஏத்துறோம்னு சொல்றாரு. ஆராய்ச்சி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஆனா நோக்கம் என்ன? முருகனுக்கு இதனால என்ன பெருமை கிடைக்க போகுது? நீ நாளைக்கு போய் அங்க ஏத்துறதுனால இப்ப என்ன, இது வரைக்கும் சிறுமியா இருந்தாரா முருகன்? அப்ப நீதியரசர் நோக்கம், RSS நோக்கம், இந்த பெட்டிஷன் போட்ட ரவிக்குமார் நோக்கம், அத நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி திருப்பி என்ன சொல்றாரு? 5-6 படி தான் தாண்டி உள்ள போயாச்சுன்னா நேரம் மேல போயிடலான்றாரு. அப்ப 5-6 படி தர்காவுக்கு உள்ள போனானாங்க, தர்காவை இடிச்சா நீதியரசர் பொறுப்பேற்பாரா? பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? அவருக்கு பதவிக்கு பின்னாடி கவர்னர் பதவி கூட காத்திருக்கும். இப்படிப்பட்ட தீர்ப்பு உள்ளவங்களுக்கு தானே பாஜக கவர்னர் பதவி கொடுக்குது. நீங்க ராமர் கோயில் தீர்ப்பு எப்படி கொடுத்துச்சு? நீதியரசர் என்ன கொடுத்தாரு தீர்ப்பு? நீங்க இப்ப உங்க வீட்டில் நான் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறேன், நீங்க போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, பசுமூன் பாண்டியன் எங்க வீட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. நீதிமன்ற தீர்ப்பு என்ன வரும்னு எதிர்பார்க்குறீங்க? பசுமூன் பாண்டியன் எந்த ஆவணமும் இல்லாமல், சான்றுகள் இல்லாமல் நெறியாளர் வீட்டில் உள்ளே புகுந்து கிரிமினல் டெஸ்பாஸ் பண்ணியிருக்கிறாரு, அவரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும், அவர் மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா பசுமூன் பாண்டியன் சிவசாமி நெறியாளர் வீட்டுக்குள்ள வந்ததுனால பசுமூன் பாண்டியன் சிவசாமி வீட்டில் ஒரு பகுதி அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எங்க வருமா? தீர்ப்பு வந்திருக்கு இந்தியாவில். கேவலம் ஜனநாயகத்தின் பேரால் ஒரு அசிங்க அவமானம் ராமர் கோயில் தீர்ப்பு. டெஸ்பாஸ் கிரிமினல் இடிச்சிட்டு உள்ள போயிருக்கான். ஒரு வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடிச்சிட்டு போயிருக்கான். கயவர்கள் கூட்டம், கபோதிகள் கூட்டம், காவி கூட்டம், பயங்கரவாத கூட்டம், இந்த நாட்டில் அடித்து விரட்டப்பட வேண்டிய கூட்டம், நொறுக்கப்பட வேண்டிய கூட்டம், மகாத்மா காந்தியை கொலை செய்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். பாபர் மசூதி இடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. இதுக்கு என்ன ஆவணம் சான்றுன்னு கேட்டா, எனக்கு ராமர் கனவுள் சொன்னாருன்னு சொன்னாரு. அவருக்கு தான் ராஜ்யசபை. அந்த ராஜ்யசபை எதிர்பார்த்து நீதியரசர் மதுரையில வம்பளுத்துவதற்காக தீப்பந்தத்தை இந்த வழக்கின் மூலமாக கொடுக்கிறாரா? இதான் எங்க மாதிரியோட கேள்வி. ஆனால் எந்த தீயும் எங்கள் பெரியாரின் படை, மதுரை வாழ் மக்கள் அணைப்போம். நாங்கள் தீயணைக்கும் தண்ணீர் வண்டியாக இருப்போம். ஆனால் தீ அளவுக்கு மீறி வைக்கணும்னு நினைச்சா ஒருத்தன் தப்பிக்க முடியாது. நாங்களே பெட்ரோல் வண்டியா மாறுவோம். ராஜா, இங்க ஒரு கல் தர்கால இடிச்சா உன் வீடு காரைக்குடி இடிபடும். காடேஸ்வரா, இங்கே ஒரு செங்கல் தர்கால கீழே விழுந்தா நீ மலையிலிருந்து உருட்டி விட்டுருவோம். ஒருவே காவி வேட்டி உடுத்துனவன் சட்டை போடுவேன், மலையிலிருந்து தப்பிக்க முடியாது, மலையிலிருந்து இறங்க முடியாது. எச்சரிக்கை. நன்றி சார்.